ஏன் பகத்சிங் எடுத்த அதே பாதையை தான் காந்தி எடுத்தாரா? பகத்சிங் அவர்கள் கொண்டாடவில்லையா? காந்தியினுடைய பாதைக்கு மாற்றாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவம் அமைத்து போராடவில்லையா? நேதாஜி அவர்கள் கொண்டாடவில்லையா? நாம் ஏன் தமிழர்களை கொண்டாடக்கூடாது? நமக்கு மாறுபட்ட கருத்துக்களாம் எதுக்காக? நம்ம இன விடுதலைக்கு, நம்முடைய இன உரிமைக்குத்தான் புலவரோ அல்லது தமிழரசரோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அதுல இருந்து கற்றுக்கொண்டு நம்ம மாத்திக்குவோம், பாதையை செப்பனிட்டுக்குவோம். மாத்ததேனா அரசியல் அதிகாரம் இவனுக்கு வரும் நேரடியாக. இந்திய ஆதிக்கம், ஆரிய ஆதிக்கம் இவர்கள் செய்வார்கள், செய்கிறார்கள். அதற்காக அமெரிக்க அதிபர்களோடு கூட்டணி சேர்வதில்லை. தமிழ்நாடு அரசு அந்த துறைக்கு மானியம் பெற்று அந்த மானியத்தை திட்டங்களில் செயல்படுத்தும் பொழுது இது இந்திய அரசின் நீராற்றல் துறை வழங்கியது என்று போட்டால் மானிய பணம் கிடையாது, ஜல்சக்தி என்று சொன்னால்தான். மறைமலை அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் கியா பிரேடி சோனாவரம், அண்ணல் தங்கோ, ஈழத்தடிகள் என்று இவர்கள் எல்லாம் தான் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கத்தை உருவாக்கினார்கள். தமிழை சொல்றது ஏன்னா திராவிடம் சொல்ற எங்க பேர் இருக்கும் பொழுது எங்களை ஏமாற்ற, எங்களை வஞ்சிக்க, எங்களை திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்து அழிக்க ஆரியத்தை போலவே திராவிடமும் திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான் செய்கிறது. நரேந்திர மோடி திருக்குறள் சொல்லுகிறார் என்றால் ஆபத்து அதிகமாக இருக்கிறது. இந்திய முதலாளி தேசிய முதலாளியா, தரகு முதலாளியா? பெரிய விவாதம். உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் முன்னோடியாக நம்முடைய புலவரையா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முதல் நாளே முந்திக் கொண்டு சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறது. பாராட்டுக்கள். இந்த நிகழ்வின் இந்த அரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பிற்குரிய தோழர் தமிழ் முகிலன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்பு தோழர் தடா ரஹீம் அவர்களே, ஐயா ஆசிபகம் சுடரொளி அவர்களே, ஏற்கனவே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய புலவர் கல்லிபெருமாள் ஐயா அவர்களுடைய பேத்தி ஊர்மிளா அவர்களே, அன்பு தோழர் நம்பியார் அவர்களே, அன்பு தோழர் அணைக்கரை மாறன் அவர்களே, மற்றும் இங்கே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, புலவர் கலியபெருமாள் அவர்களை சிறையில் எட்டி நின்று 1973 சந்தித்த நான், அவர் பேச்சை கேட்டோம், சந்தித்து உரையாடவில்லை. நாங்கள் சிபிஎம் கட்சி சார்பிலே சிறை சென்றிருந்தோம். அவர் ஏற்கனவே சிறையில் இருந்து உரையாற்றி கொண்டிருந்தார். சிறை அந்த கொட்டடிக்குள், அறைக்குள் இருந்து. கடைசியாக புலவர் அவர்களை 12/5/2007 அன்று அவருடைய இல்லத்திலே சந்தித்து நலம் விசாரித்து வந்தோம். அம்மா அவர்கள் மதிய உணவு தயாரித்து எங்களுக்கெல்லாம் சுவையாக வழங்கினார்கள். பார்த்து ஒரு 3 நாளில் ஐயா அவர்கள் காலமாகிவிட்டார்கள் என்ற துக்கச் செய்தி வந்தது. அதுபோல புலவர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்ச்சியும் நம்முடைய தமிழ் கலை இலக்கிய பேரவை திருச்சியில் நடத்திய நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் என்ற அந்த நூல் ஒரு அறிமுக கூட்டம், ஒரு வெளியீட்டு கூட்டம், அடுத்த பதிப்பு வெளியீட்டு கூட்டமாக திருச்சியிலே நடத்தினார்கள். அங்கே கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு உடல் நலிவுற்று படுக்கையிலே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரிடம் நிறைய அனுபவங்களை கேட்டு வழிகாட்டல்களை பெற நினைத்திருந்தாலும்
வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த புத்தகம் மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் என்ற புத்தகம் புலவர் அவர்கள் திறனாய்வோடு தான் எழுதியிருக்கிறார்கள், நல்ல திறனாய்வோடு எழுதியிருக்கிறார்கள். அதனால் அதை முழுமையாக படிக்க வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் முழுமையாக படித்து அதிலிருந்தும் நாம் புதிய புரிதல்களுக்கு வரலாம். புதிய புரிதல்களுக்கு நாம் வர வேண்டும். புரட்சி செய்கிறோம், ஈகம் செய்கிறோம், மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கிறோம், சிறை கொட்டடியை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தமிழ் இனத்துக்கு உரிய விளைவு, உரிய தாக்கம் ஏற்படவில்லையே. ஏன் என்று தன் திறனாய்வு செய்ய வேண்டும். இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் இருந்து இன்றைக்கு நாம் தமிழ் தேசியம் முன்னெடுத்தவர்கள் தமிழ் அறிஞர்கள். கட்சிகள் எல்லாம் உருவாகாத காலத்தில் இந்திய எதிர்ப்பின் சந்திப்புகளில் கலந்து பேசி மறைமலை அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, ஈழத்தடிகள் என்று இவர்கள் எல்லாம் தான் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கத்தை உருவாக்கினார்கள். அதை பிறகு அந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர்கள், பெரியார் போன்றவர்கள் ஏற்று அதை பரப்பினார்கள். தற்காலிகமாக பரப்பினார்கள், 2 ஆண்டுகளில் கைவிட்டார்கள், அது வேறு. ஆக இப்படி முன்னெடுப்புகளை எல்லாம் செய்தவர்கள். இந்தியாவிலேயே ஒரு மொழிவழி மாநிலம் அமைக்க வேண்டும் அல்லது தமிழர்களுக்கு இறையாண்மை உள்ள தேசம் வேண்டும் என்று 30களில் குறிப்பாக பதிவாகி இருப்பது 1937ஆம் ஆண்டு திருச்சி தேவர் மன்றத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழர்களுக்கான தமிழ் இன தாயகத்தை உருவாக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சோவியத் நாட்டுடைய சட்டத்தை எல்லாம் பார்த்து அது போன்ற இறையாண்மை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். பிறகு 38ஆம் ஆண்டு பெரிய கடற்கரை கூட்டத்தில் அதை தீர்மானமாக மறுபடி போட்டிருக்கிறார்கள். தொடரவில்லையே. திராவிட நாடு திராவிடருக்கே என்ற முழக்கம் தானே பரவியது, ஆதிக்கம் செலுத்தியது. நாம் நம்முடைய தலைவர்களை குற்றம் சுமத்துவதற்கு அல்ல, நமக்கு நாமே திறனாய்வு செய்வதற்கு. எல்லாம் செய்கிறோம், ஈகங்கள் செய்கிறோம், நாம் பின்தங்கி போகிறோமே, நமக்கு பகை இனங்கள் வெல்கின்றனவே. என்ன வாதம் நடந்தது? நாங்கள் எல்லாம் படிக்கும்போது இந்திய முதலாளி தேசிய முதலாளியா தரகு முதலாளியா? பெரிய விவாதம். எங்களுக்கு அப்பொழுது படிக்கின்ற காலத்தில் தெரியவில்லை இந்திய முதலாளி தேசிய முதலாளியாக இருந்தால் என்ன, தரகு முதலாளியாக இருந்தால் என்ன, தமிழ் இனத்தின் பகை முதலாளி. இது தெரியவில்லை, இதை கண்டறியவில்லை. இதில் என்ன நமக்கு தேவை என்ன இருக்குது? இதுவா விவாதம்? இதற்காக கட்சிகள் பிரியணும். 47 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததா இல்லையா? அது உண்மையான சுதந்திரமா இல்லையா? எந்த சுதந்திரமாக இருந்தாலும் தமிழா உனக்கு சுதந்திரம் இல்லையது. அதை ஏன் நீ உணரவில்லை? நாங்கள் இன்று பேசுகிறோம் என்றால் எல்லாம் அங்க போய் முட்டி மோதி பட்டு அறிந்து காயம்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம், ஞானோதயம் வந்தல்ல. இதற்காக கட்சிகள் பிரிய வேண்டும் தமிழ்நாட்டிலே? இந்திய முதலாளி எந்த முதலாளியா இருந்தான்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் என்பது தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் அல்ல என்ற உண்மையை கூட தெரியவில்லையே. வெள்ளைக்காரனுக்கு பதிலாக டெல்லிக்காரனுக்கு அரசுரிமை போகிறது. அதில் என்ன நீ ஆராய்ச்சி? உனக்கு என்ன பலன்? மேலும் புது வகையில் உன்னை மயக்கும் வகையில் அயல் இன ஆதிக்கம், இந்திய இன ஆதிக்கம், பிராமணிய ஆதிக்கம் வலுப்பெறும். அவ்வளவுதானே. இதற்காக 37-38 தமிழ்நாடு தமிழருக்கே என்று நம்முடைய முன்னோர்கள் குரல் கொடுத்தார்கள்.
இப்படி நமக்கு தொடர்பில்லாத செய்திகளில் ஆராய்ச்சி அதிகமாக பண்ணி அல்லது மார்க்சிய ஆய்வுகளை சோதனை செய்து நம்ம ஈகங்கள் நம்ம இனத்துக்கு பயன்படாமல் போயிருக்கின்றன. அதுதான் அமெரிக்க முதலாளி தான் ஏகாதிபத்திய முதலாளி, வடநாட்டு முதலாளி ஏகாதிபத்திய முதலாளி அல்ல. தமிழனுக்கு அமெரிக்க முதலாளியை விட பகை முதலாளி யாரு? அரசியல் அதிகாரம் இவனுக்கு வரும் நேரடியாக. இந்திய ஆதிக்கம், ஆரிய ஆதிக்கம் இவர்கள் செய்வார்கள், செய்கிறார்கள். அதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு கூட்டணி சேர்வதல்ல. இதை போய் நம்ம குழப்பிக் கொண்டிருக்கிறோம். எலிக்கு பெரிய பகை புலி அல்ல. எலிக்கு பெரிய பகை புலி அல்ல, பூனை தான். நீங்க வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு புலிதான் பெரிய பகை, பூனை போய் பூனை எலி பகையா நினைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சு போறதுதான். உனக்கு பகை யார்? ஆரிய பிராமணிய, ஆரிய வைசிய, இந்தி ஆதிக்கவாதிகள், இந்திக்காரர்கள். அவர்கள்தான் தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழர் தாயகத்தை அடிமைப்படுத்துவர்கள். இந்த புரிதல் எல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் பெரிய பெரிய ஈகங்களை செய்த பிறகு இன்று நாம் சிந்திக்கிறோம். அடுத்த தலைமுறைக்காவது இது பயன்படட்டும் என்ற முறையில்தான், விரயம் பண்ணாமல், மார்க்சியத்தை ஆத்தி ஊத்தாம, தரகு முதலாளியா, தேசிய முதலாளியா, அந்த முதலாளியா, இந்த முதலாளியா அப்படின்லாம் பார்க்காம, நமக்கு யார் பகை, அந்த வகையில் நாம் தில்லிக்கு அடிமையாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை தமிழ்நாட்டில் செய்ய முடியாது அவனுடைய அனுமதி இல்லாம. நம்ம வயல்ல எந்த நெல் போடுறது என்பதை அவன் தீர்மானிக்கிறான். நாம் உழைத்து உற்பத்தி செய்த நெல்லுக்கு விலை என்பதை அவன் தீர்மானிக்கிறான். அவனுக்கு ஒரு கையாள் அல்லது அடுத்த வீட்டு பங்காளி தான் திராவிடம். ஆரியத்தின் அடுத்த வீட்டு பங்காளி தான் திராவிடம். தொடர்ந்து அது அப்படித்தான் இருக்கும். இதற்குள் இதை புரிந்து கொள்ளாமல் இதை ஆதரிப்பது அதை ஆதரிப்பது என்று தடுமாறி நின்றதெல்லாம் போய் இப்பொழுது நாம் இந்த மேடையிலே பேசுகின்ற தோழர்கள் கருத்தெல்லாம் கேட்டாலே தெரிகிறது நம்முடைய பாதைக்கு நாம் வந்திருக்கிறோம். பெரிய ஈகங்கள் செய்து பேரிழப்புகள் நடந்து வந்திருக்கிறோம். இந்த பாதையை, தமிழ் தேசிய பாதையை நாம் ஒற்றுமையாக எடுத்து செல்ல வேண்டும். பட்டறிவிலிருந்து இதை எடுத்து செல்ல வேண்டும். இதற்கு போராட வேண்டும், இதற்கு சிறை செல்ல வேண்டும், ஈகங்கள் செய்ய வேண்டும். பயனளிக்கும். இப்பொழுது அஞ்சுகிறார்கள். தமிழ் இன உணர்வு வளர்ந்து வருகிறது என்று அஞ்சுகிறார்கள். தமிழ் தமிழ் என்று நரேந்திர மோடி பேச வேண்டிய தேவை என்ன வந்தது? பழைய மாதிரி இல்லை. இன உணர்வு தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது. திமுக திராவிடத்தை பேசுறான், நீ அவனுடைய இயற்கை இனத்தை பேசி அவனை ஏமாத்து என்று சொல்லி தருகிறார்கள். திருக்குறளை சொல்வது அப்படின்னா ஆபத்து அதிகமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி திருக்குறள் சொல்லுகிறார் என்றால் ஆபத்து அதிகமாக இருக்கிறது. நான் பல கூட்டங்களில் பல பேச்சுகளில் சொல்லுகிறேன். ஆரியத்தின் போர் முறைகளில் பேத தான தண்டம் என்று இருக்கிறது. அது பல விஷயங்கள் இருக்கிறதுல. அனுகூல சத்துரு போர் முறை என்று ஒன்று இருக்கிறது. ஆதரவாக இருந்து தோழனை போல் தோளில் கை போட்டு கொஞ்சி கழுத்தை தடவி இறுக்கி மூச்சு திணற வைத்து சாவடிப்பது, அதுதான் திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்று சொல்வது. அனுகூல சத்ரு அப்படின்னா, அனுகூலம்னா சமஸ்கிருதத்தில் ஆதரவா இருக்கிறது, சத்ருன்னா பகை, ஆதரவா இருந்து பகை வேலை செய்வது. திருதராட்டிரன் கண் பார்வை இழந்தவன்,
பகைவர்களை அழிப்பதற்கு அவர்களுக்கு விருந்து வைப்பான். கூப்பிட வர சொல்லி கட்டி தழுவ வர சொல்லி கிட்டத்துல பகை நாட்டு மன்னர்களை திருதராஷ்டிரன் கட்டி தழுவுவான். இறுக்கி கழுத்தை இறுக்கி கொன்று விடுவான் திருதராஷ்டிரம். ஆலிங்கனம் என்றால் தழுவுதல். இந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் ஆரிய போர் முறையில் ஒன்று. அதைத்தான் நரேந்திர மோடி செய்கிறார். இங்க வந்து நம்ம திருக்குறளை பேசுறது, ஒரு திட்டத்துக்கு கூட தமிழ்ல பேர் வைக்கிறது இல்லையே, எல்லாம் இந்தியில தானே பேரு. நீர்வளத்துறை என்று இருந்தது, நீராற்றல் துறை என்று இருந்தது, அதை ஜல்சக்தி என்று மாற்றினார்கள். தமிழில் எழுதினாலும் ஜல்சக்தி தான், ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஜல்சக்தி தான், ஹிந்தியில் எழுதினாலும் ஜல்சக்தி தான். நீங்கள் அதற்கு மொழிபெயர்த்து எழுதினால் செல்லாது. தமிழ்நாடு அரசு அந்த துறைக்கு மானியம் பெற்று அந்த மானியத்தை திட்டங்களில் செயல்படுத்தும் பொழுது இது இந்திய அரசின் நீராற்றல் துறை வழங்கியது என்று போட்டால் மானிய பணம் கிடையாது, ஜல்சக்தி என்று சொன்னால்தான். அவ்வளவு கொடுமையாக இந்திய திணிக்கிறார்கள். சமஸ்கிருத திணிப்பு. இந்து மதம் இந்து மதம் என்று பேசுகிறார்கள். ஒரு கோயிலில் தமிழ் வழிபாட்டை பற்றி தமிழில் அர்ச்சனை செய்யலாம் என்பதை RSS சொல்லுமா? அண்ணாமலை சொல்லுவாரா தமிழில் அர்ச்சனை செய்யுங்கள் என்று? ஆரிய ஆதிக்கத்தின் இருப்பிடம் அங்கே. ஆக தமிழ் உணர்வு வளர்ந்து வரும் பொழுது தமிழ் நண்பனை போல் நடித்து கழுத்தறுப்பதற்கு ஆரியமும் திராவிடமும் ஒரே உத்தியை கையாளுகிறது. ஸ்டாலின் தமிழர்கள் என்று சொன்னால் தமிழனுக்கு ஏதோ ஆப்பு வைக்க போறார்னு அர்த்தம். தமிழர் எதிர்ப்பில் தகப்பனாரை விட மிஞ்சிய நபர் MK ஸ்டாலின். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கண்டறியுங்கள். திராவிட மாடல் என்று சொல்றது உன் ஊர்ல போய் திராவிட மாடல், எங்க தமிழ்நாட்டில் என்ன திராவிட மாடல்? ஏமாளி பசங்களா? இதெல்லாம் விழிப்புணர்வு வரணுங்க. இது மாதிரி கர்நாடகத்தில், ஆந்திராவில், கேரளாவில் வச்சிட முடியுமா? அவன் காங்கிரஸ்காரன் தான், பாஜக காரன் தான், பாரத மாதா பவித்திர புத்திரர்கள். ஆனால் கன்னட இன உணர்வோடு இருக்கான், மலையாள இன உணர்வோடு இருக்கான், தெலுங்கு இன உணர்வோடு இருக்கிறான். வாழ்பட்ட தமிழ்நாட்டில் தான் திராவிடத்தை திணித்து தமிழைத்தான் சொல்றோம். தமிழை சொல்றது ஏன்டா திராவிடம் சொல்ற? எங்க பேர் இருக்கும் பொழுது எங்களை ஏமாற்ற, எங்களை வஞ்சிக்க, எங்களை திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்து அழிக்க ஆரியத்தை போலவே திராவிடமும் திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான் செய்கிறது. மறந்து விடாதீர்கள். ஒரு சட்டம் ஒன்று தமிழ்ல வர்றது கிடையாது. தமிழ் வழி படிப்பு இருக்க பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம், ஏதாவது அதுக்கு கேள்வி முறை உண்டா? பாட புத்தகங்களை நன்கு தயாரித்து வைத்திருக்கிறார்கள் தமிழ் வழி பள்ளிக்கு, அது நடத்துறது இல்லை. அதெல்லாம் படிச்செல்லாம் எழுதி தேர்வு எழுத வேண்டியதில்லை. இன்ட்டு பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க, சாய்ஸ் கொடுத்துருக்குறோம். பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, தமிழ் வரலாறு தெரியாது, ஒரு பாழும் தெரியாது. முற்றிலுமாக தமிழ்நாட்டை தமிழ் இன உணர்வு, மொழி உணர்வு, வரலாற்று உணர்வு இல்லாத தலைமுறையை உருவாக்கி வருகிறது திராவிடமும் ஆரியமும். அவனாவது தனியா ஒரு வயசு கொடுக்குறான் RSS காரன். அவர்கள் அங்க சமஸ்கிருதம், அதனுடைய பெருமைகள், கதா காலட்சேபம் நடக்குது, தினந்தோறும் கதா காலட்சேபம் நடக்குது, மகாபாரதம், ராமாயணம், அந்த சமஸ்கிருத பெருமைகள், ஆரிய பெருமைகள், அங்க கதைகள் வந்துடுது. தமிழனுக்கு என்ன? அம்மாவே அம்மான்னா என்ன அர்த்தம் தெரியாது, மம்மி என்று ஆக்கி விட்டார்கள். திசைகள் தெரியாது தமிழ்ல. நம்ம ஓட்டுநர்களுக்கு இடது பக்கம் திருப்புன்னா தெரியாது, விபத்து நடந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கம் திரும்பினப்பான்னு போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாது, எங்கிட்ட திருப்புவான், விபத்து நடந்துடும். லெப்ட்னு தான் தெரியும். இந்த மாதிரி மாத்தினது யார்? திராவிடம். இதை அப்படியே சமஸ்கிருதமா இந்தியா மாற்ற வேண்டும் என்று முயற்சி பண்ணுவது யார்? ஆரியம். ரெண்டும் தமிழ் அழிப்பு வேலையில் இருக்கின்றன. எனவே நம்முடைய தமிழ் தேசியத்திற்கு நாம் என்ன? நம்முடைய தேசிய இனம் தமிழர், நம்முடைய தேசம் தமிழ் தேசம், இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு நமது இலக்கு என்ற லட்சியத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
துல்லியப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரையும் இணைத்து செய்ய வேண்டும். மக்கள் போராட்டமாக நடக்க வேண்டும். அதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்காரு ஐயா புலவர் எழுதியிருக்காரு. அவர் பட்டு அனுபவித்தவர். தோழர் முகில் கூட சொன்னார், தமிழரசன் போராட்ட உத்தியை பற்றி விமர்சனங்கள் இந்த புத்தகத்திலே இருக்கு, புலவர் எழுதியிருக்காரு. அது இருக்கட்டும். நம்ம இனத்துக்காக ஈகம் செய்தவர்கள் தமிழரசனா புலவராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு தலைவர்கள், அதுல மாற்று கிடையாது. நமக்குள்ள பேசிக்கும் அதெல்லாம், புரியுதுங்களா? அவர் சிலையை வைக்கக்கூடாதுங்கிறான என்னங்க முறை? நினைச்சு பாருங்க. அவங்க சொந்த இடத்துல தமிழரசன் சிலையை வைக்கக்கூடாதுன்னா என்னது? பஞ்சாப்ல இப்படி சொல்லிடுவாங்களா? இந்திரா காந்தியை சுட்டு கொண்டு அவங்க சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவானா? அமிர்தசரஸ் பொற்கோயிலே பேரை பூர்த்தி வச்சிருக்கான் தியாகின்னு, சத்வந்த் சிங்கையும் பியான் சிங்கையும், இந்திரா காந்தியை சுட்டு கொண்ட ராணுவ வீரர்களை. அவனுக்கு இன உணர்வு இருக்கு, நமக்கு அது பத்தல. ஞாபகம் வச்சுக்கணும். இன உணர்வு அடையணும். அதுக்குள்ள ஜாதி உணர்வு வந்து முண்டிக்கிட்டு அது தனியா நிற்கிறதே தவிர இன உணர்வு வர மாட்டேங்குது. அவரு தனியா ஒரு கொள்ளைக்காரன் அல்ல. இன விடுதலைக்கு எடுத்த உத்திகளில் கூட குறைச்சி வரலாம். ஏன் பகத்சிங் எடுத்த அதே பாதையை தான் காந்தி எடுத்தாரா? பகத்சிங் அவர்கள் கொண்டாடவில்லையா? காந்தியினுடைய பாதைக்கு மாற்றாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவம் அமைத்து போராடவில்லையா? நேதாஜி அவர்கள் கொண்டாடவில்லையா? நாம் ஏன் தமிழரசனை கொண்டாடக்கூடாது? நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? எல்லாம் ஒரே பாதையில போனவங்களா? பண்டித நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் ஒரு பாதையில் போனவர்களா? காந்தி நிறுத்திய வேட்பாளரை தோற்று வென்றவர் சுபாஷ் சந்திர போஸ், அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தலில். பாதையை வேற ராணுவம் கட்டமைச்சாரு, தோல்விதான் அடைஞ்சாரு, நிறைய பேர் செத்தாங்க. ஆனால் அவரை தியாகி என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இதை தமிழினமே இதை கற்றுக்கொள், பகைவனிடமிருந்தாவது கற்றுக்கொள். நமக்கு மாறுபட்ட கருத்துக்களாம் எதுக்காக? நம்ம இன விடுதலைக்கு, நம்முடைய இன உரிமைக்குத்தான் புலவரோ அல்லது தமிழரசனோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அதுல இருந்து கற்றுக்கொண்டு நம்ம மாத்திக்குவோம், பாதையை செப்பனிட்டுக்குவோம். மாத்ததேனா செப்பனிட்டுக்குவோம். ஆனால் இது தப்புப்பா இது தப்பா அவங்க என்று அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாம் அடுத்தது போராடணும். தமிழரசன் சிலையை அங்க வைக்கணும். நம்ம எல்லாம் புலவருடைய நினைவு நாள், பிறந்த நாள், அங்க போறதுக்கு முடியல, அவ்வளவு கெடுபிடி இருக்கு. அதெல்லாம் திரண்டு போக வேண்டும். இதற்கெல்லாம் கட்சி வேறுபாடு இல்லாமல், அமைப்பு வேறுபாடு இல்லாமல், தமிழ் தேசிய உணர்வோடு, தமிழ் இன உணர்வோடு அனைவரும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, புலவருடைய 100ஆண்டு விழாவை இந்த ஆண்டு முழுக்க நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.